வந்து திமுகவுடைய ஒரு கேவலமான அரசியலுடைய வெளிப்பாடு. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த உத்தியை கண்டுபிடித்ததே அவங்க தான். தன்னை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிற்பாரு. என்ன அவர் பேர் ராமசாமின்னு வச்சுக்கோமே. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு 10 20 ராமசாமியை கண்டுபிடிச்சி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் வைப்பாங்க. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பேரை மைண்டில் வச்சுக்கிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமசாமின்னு தேடும்போது 10 ராமசாமி இருப்பாங்க. ஆமாம், பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டம்மியாக போட்ட வேற ராமசாமிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த ஓட்டு எண்ணிக்கையில் பார்த்தா தெரியும். இந்த திமுக அதிமுகவில் இருக்கிற ராமசாமி இவ்வளோ வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்த மற்ற சுயேட்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு 5 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த டம்மியாக வேட்புமனு தாக்கல் பண்ண அதே பேரில் இருக்கிற வேட்பாளர், ஃபார் எக்ஸாம்பிள் ராமசாமின்னு வச்சுக்கிட்டா, அந்த ராமசாமிகள் ஆயிரக்கணக்கில் வாக்குகள் வாங்குவாங்க. என்ன காரணம்னா இந்த குழப்பத்தில் அவங்களுக்கு வாக்கு விழுந்துடும். ஸோ அந்த உத்தியில் இன்றைக்கு விஜய்க்கு எதிராக விஜய்களும் ஜோசப் விஜய்களும் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க.